புதிதாய் பூத்தேந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர் தோற்றதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் உங்களை வெற்றியாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596955. வணக்கம் சார். ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், திருமணம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த திருமணத்திற்கு பிறகு என்னதான் நம்ம ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில சில கசப்பான நிகழ்வுகள் ஏற்படதான் ஆரம்பிக்குது. சில பேருடைய வாழ்க்கையில விரிசல்களே வருது இல்லைங்களா? இதற்கான காரணம் என்ன? ஜாதகத்துல ஏன் அதை முன்னாடியே கணிக்கல? என்ன பிரச்சனை? அதாவது பொதுவாகவே திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு திருப்பு முனையாகவும் பெண்களுக்கு மறுஜென்மம் உடையதாகவும் அமையக்கூடிய ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த காலத்தில் பிரச்சனை அல்லது பிரச்சனை வர்றது பரவாயில்ல குடும்பத்தில், ஆனால் பிரிவு அப்படிங்கிறது நிறைய குடும்பத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத யதார்த்தம் இல்லாத சூழ்நிலையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது காரணம் என்ன கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆணாக இருந்தால் பெண்கிட்ட அதாவது கணவன் மனைவிகிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பு, அல்லது மனைவி கணவன்கிட்ட தகுதிக்கு மேலே எதிர்பார்ப்பு. தகுதிக்கு மேலே மிகுதியான எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் ஈடு கொடுத்தாலும் அந்த எதிர்பார்ப்பை உங்களால் தீர்த்துக்க முடியாது. அப்போ எவ்வளவு தான் எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பை நாம் ஓரளவுக்கு அதாவது தடுத்துக்கிறது, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆறுதலான வார்த்தை. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் மற்றவராக இருந்தாலும் பெற்றவராக இருந்தாலும் வார்த்தைகளில் ஆறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அன்பு இருக்குதோ இல்லையே, உண்மையான ஆறுதலாக பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் அடியோடு மறைஞ்சு அன்பான அந்த ஒரு விஷயம் எந்த குடும்பமாக இருந்தாலும் தலைத்து ஓங்கி வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். கடந்த வாரம் நான் சிங்கப்பூர் போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அதாவது ஒரு நிகழ்ச்சியில் சொற்பொழிவு கலந்துருக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதாவது திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பிரபல்யமாக உள்ளவங்க என்னை சந்திச்சு கேட்குறாங்க. அவங்க எனக்கு ட்விட்டரில் மட்டும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னாலோ அல்லது ஏதாவது ஒன்று பேசினாலோ எந்த ஒரு விஷயத்தை நான் ட்விட்டரில் பதிவு பண்ணாலும் எனக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துகிட்ருக்காங்க என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் கூட அதாவது கடுகளவு கூட நிம்மதி இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சோகமாக சொன்னாங்க. வேகமாக பிரபலியத்தை சம்பாரிச்சவங்க தன்னுடைய வாழ்க்கையில் சோகத்தை சந்தித்ததுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அல்லது பல கோடி பேர் உங்களை ட்விட்டரில் உங்களை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு கணவர் உங்களை ஃபாலோ பண்ண வைக்க முடியல பார்த்தீங்களா? அதனால் எல்லோருமே இந்த மாதிரியான விஷயங்களை பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பணிஞ்சு போகாமல் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்துக்கு கட்டுப்பட்டு அந்த அன்பு அல்லது அரவணைப்பு இது எதுவுமே இல்லாட்டி கூட ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பும் இல்லாட்டி கூட கணவர் அல்லது குழந்தைகள் அல்லது மனைவி மேலே மதிப்பு அதுவும் இல்லாவிட்டால் கூட ஆறுதல் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோருமே கையில் எடுத்துக்குங்க. காலம் கலிகாலமாக இருந்தாலும் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாத மிகப்பெரிய தத்துவமான ஒரு மிகப்பெரிய உன்னதமான மிகப்பெரிய அன்பான வாழ்க்கையை அனைவரும் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்றோம். அதுக்கு தான் சுருக்கமா சொல்லுவாங்க, பொன்னகை வாங்க முடியாட்டி கூட பரவாயில்லைங்க, ஒரு சின்ன புன்னகை இருந்தாலே போதும் வாழ்க்கை செழிக்கும் அப்படிம்பாங்க. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நதியா தர்மபுரில இருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க தம்பிங்க 2 பேர்த்த கேட்கணுங்க மேம். ஓகே, ஒருத்தரோட பெயர் சொல்லுங்க. பழனிவேல். டேட் ஆஃப் பர்த் 9/6/1993. பிறந்த நேரம் புதன் இரவு 10 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? அபிட்டம் 2ஆம் பாதம் மகர ராசி. என்னமா கேட்கணும் இன்னைக்கு பழனிவேலுக்காக? அவருக்கு 3 கேள்விங்க மேம். அரசாங்க வேலை கிடைக்குமா? கடன் வீட்டுல அதிகமா இருக்கு, விவசாயம் சரி வரல, என்ன பண்ணலாம்? ஓகே, சரிப்பதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கங்க.
வணக்கங்க ஐயா, உங்ககிட்ட பேசல ரொம்ப சந்தோஷம். ஆமா. உங்களுடைய நன்றி சந்தோஷம் எல்லாம் புதுயுகம் தொலைக்காட்சிக்கு தான் கொடுக்கணுங்க. ஏன்னா எவ்வளவோ சரிங்க ஐயா. விஷயங்களுக்கு இடையில வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சு நிறைய பேர்த்துக்கு நிகழ்ச்சி அப்படிங்கிறத விட மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிற இந்த புதுயுகம் தொலைக்காட்சியில் உள்ள அத்தனை பேருக்கும் உங்களுடைய நன்றியும் சந்தோஷமும் தெரிவிங்க. அதுக்கு நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய கேள்வியில் கணவருக்கு வந்து விவசாய சம்மந்தப்பட்ட வகையில் வந்து மேன்மை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. அரசு உத்தியோகம் கிடைக்குமான்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இரண்டாவது குடும்பத்துல வந்து கடன் இருக்கிறத கேட்டிருக்கீங்க. மொத்தம் 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. உங்களுடைய கணவர் வந்து பேர் வந்து பழனிவேல் கொடுத்திருக்கீங்க. பேர் தம்பிங்க ஐயா. தம்பிங்களா? பழனிவேல் கொடுத்திருக்கீங்க பேரு. ஆமாங்க ஐயா. இவருடைய ஜாதகப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற எழுத்து, அதாவது ஜாதகப்படி வந்து இவருடைய பெயர்ல வந்து முதல் எழுத்து பி வரக்கூடாதுங்க. அப்ப பிக்கு முன்னாடி வேற எழுத்து வரலாம். இன்சியல் என்ன போடுறாருங்க இவரு? சந்திரன். பெயருக்கு முன்னாடி சி போட்டார்னா நல்லது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெயருக்கு பின்னாடி இன்சியல் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம பெயருக்கு முன்னாடி சி போடுறது நல்லது. அதாவது அப்பாவுடைய பெயரை முன்னாடி வந்து இன்சியலை வச்சுக்கிறத விட அம்மாவுடைய பெயரும் சேர்த்து வச்சுக்கிட்டா இவருடைய ஜாதகத்துக்கு சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அரசு வகையில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இன்னும் 1 வருஷம் தான் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ள அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கிறதுனால, குறைவான காலமா இருக்கிறதுனால சூரிய பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரத்துல சூரிய பகவான் வழிபாடு வச்சுக்கிறது, இந்த ஜாதகப்படி ஓடுற ஜலத்துல குளிச்சுட்டு அங்க நின்று சூரிய நமஸ்காரம் பண்றது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்க சொல்லுங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி நாட்கள்ல, அது குறிப்பா நாளைக்கு வரக்கூடிய இந்த அஷ்டமி தினத்துல வந்து ஏதாவது ஒரு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஆண் தெய்வ வழிபாடு வச்சுக்க சொல்லுங்க. மனசுல இருக்கக்கூடிய குறைகளை வாய் விட்டு பேசாம மனசுக்குள்ள நினைச்சு கடன் பிரச்சனை நினைச்சு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் வந்து மேன்மை வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு இருக்கு இல்லைங்களா, இந்த வெள்ளாடு கருப்பாடு சொல்லுவாங்க, அந்த ஆட்டுக்கு வந்து சனிக்கிழமை நாட்களில் ஏதாவது ஆகாரம் வாங்கி தர்றது. அதே மாதிரி இந்த மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னா, வழக்கமான வாழ்க்கையில் மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னா சனிக்கிழமை நாள் வந்து அதை தடுத்து வச்சுக்கிறது ஓரளவு கடன் சுமையை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மேடம், திருச்சியிலிருந்து ஜிஎஸ் சங்கர் பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 19/10/1976. பிறந்த நேரம்? நைட்டு 1 மணி. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்பலக்கணம், கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், ஒரு 20 வருஷமா தொழில் செய்யறேங்க மேடம். சரிங்க. ஆனா ஒரே தொழில நான் செய்ய முடியலைங்க. அடிக்கடி மாத்திட்டு இருக்கிறேன். என்னோட ராசி நட்சத்திரப்படி என்ன தொழில் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறேன் மேடம். கண்டிப்பா சார். இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். எனக்கு கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம், கும்பலக்கணம் சார். எனக்கு ஜாதகப்படி என்ன தொழில் சார் அமைக்கும்? அதாவது உங்களுடைய ராசிப்படி வந்து பார்த்தீங்கன்னா லக்கணப்படியும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்த, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தொழில், இப்போ மளிகை கடை, உணவு சம்மந்தப்பட்டது, ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்டது, பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்களில் தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இது சார்ந்த இந்த மாதிரியான தொழில் பண்ணீங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, சம்பாத்தியத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது உங்கள் ஜாதகப்படி. இருந்தாலும் உங்களுக்கு வந்து குழப்பங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரே கேள்வியை வந்து பல பேர்கிட்ட கேட்கறது, அந்த எடுத்த கேள்வியை கிடைச்ச பதிலை வச்சு பல விதமான வகையில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. லக்கணம் மகர லக்கணமாக இருந்து கன்னிராசியாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால, அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் சொல்லுவாங்க இல்லையா, திருட போனாலும் தெளிவாக போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்யணும், அதில் வந்து உறுதியாக இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு, அதாவது மாதம் வச்சுக்கிறோம் அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட அனுதினமும் உங்களுடைய மனசில் வந்து அலைபாயக்கூடிய அளவுக்கு ஒரு சில எண்ணங்கள் வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி உறுதியான முடிவெடுங்க. அந்த எடுத்த முடிவு முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுடைய குலதெய்வம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து இவங்க வந்து இந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கறத நம்மளால கணித்து சொல்ல முடியுமா சார்? அதாவது ஜாதக ரீதியாக ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது இடத்தை வச்சு, அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு எந்த மாதிரியான தொழில் பண்ண முடியும்னு உறுதியாக சொல்லலாம். ஒரு சமயம் இந்த ஜாதகப்படி 10ஆம் இடத்துல, அதாவது ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தவிர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தால் கூட அந்த தொழிலுக்கு சம்பந்தம் இல்லாத, கண்டிப்பாக அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாகத்தான் அந்த தொழிலில் உங்களுக்கு எழில்மிகு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதனால தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குங்க, 10ல் ஒரு பாவ கிரகமாவது இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆண் ஜாதகத்தில்.
அப்போ 10ல் வந்து சுபக்கிரகம் தான் இருக்கணும்னு கிடையாதுங்க. பாவக்கிரகம் இருந்தால் கூட அந்த ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் வந்து வலிமையான ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சுபக்கிரகம் இருந்தது அப்படின்னா வந்து பாருங்கள், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நேர்மையான தொழில் பண்ணுவாங்க. பாவக்கிரகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான தொழில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், வேலுஜான் பேசுறேன் மேடம், தூத்துக்குடி மாவட்டம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 20/5/1981. பிறந்த நேரம்? அதிகாலை 3:55. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி விருச்சிக ராசி, நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இல்ல தொழிலுக்காக கேட்கணும், தொழில் லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே சார், இப்ப இதற்கான விளக்கங்கள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க சார். வணக்கம் சார். விருச்சிக ராசி கேட்டிருக்கீங்க. ஆமா சார். விருச்சிக ராசிக்கு தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா சார். சொந்த தொழில் வைக்கும் போதெல்லாம் எனக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கு சார், என்னன்னு தெரியும். அதைத்தான் சொல்ல வந்தேங்க. கடந்த காலங்களில் வந்து தொழில் அப்படிங்கிறது அமையல, நீங்களா அமைச்சுக்கிட்டீங்க. ஆனால் அமைஞ்ச தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலையுமே வந்து ஏற்றம் கொடுக்காம தேவையில்லாமல் தடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்ததுங்க. இன்னும் உண்மையை சொல்ல போனால் தொழில் ஆரம்பித்து நடத்துகிற நீங்கள் வந்து தொழில் நடத்துகிற மாதிரி வெளியில் காட்டிக்கலாமே தவிர்த்து உண்மையாலுமே தொழில் நடந்திருக்காதுங்க, வருமானம் வராது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுத்துட்டு இருந்தது கடந்த காலங்களில். ஆனால் இப்போ வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால சாதாரணமாக வீடு தேடி வரக்கூடிய வருமானத்தை விட நீங்கள் வந்து ஓரளவு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம், கண்டிப்பாக கடுமையான முயற்சிக்கு ஓரளவு தன வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் கடந்த காலங்களில் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சோமே, இனிமேல் நம்ம தொழில் பண்ணலாமா, பேசாமல் வேலைக்கு போயிடலாங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வருதோ இல்லையோ உங்களை சுற்றி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்கெல்லாம் உங்களுக்கு தகுதியோடு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. நீ வேலைக்கு போயிருந்தா கூட நல்லா இருந்துகிட்டு இருக்கலாம், உங்களோட வேலைக்கு போனவங்களாம் இன்றைக்கி நல்ல சம்பளமாகி நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு, அதாவது மற்றவங்களை பற்றி வெகுமானமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது உங்களுடைய மனசில் ஓரமாக கொஞ்சம் அவமானமாக இருந்துகிட்டு இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வெகுமானம் வரக்கூடிய காலங்கள் உங்கள் ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குது. உடனடியாக தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய இந்த ஜாதக ரீதியாக தெளிவாக இருந்துகிட்டு இருக்கு. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், நம்ம ஒரு குழந்தைய வந்து படிக்க வைக்கிறோம், அறிவு வந்து வளருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிராக்டிக்கலா பார்த்தாக்க எதுக்கு நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும். பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இது எல்லாத்திற்கும் பின்னாடி ஒளிந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை, இல்லைங்களா? இந்த பணம் வந்து தினம் வருவதற்காகவும் வந்த பணம் வந்த வேகத்திலேயே ஓடாம கையில தங்குவதற்காகவும் எங்களுக்காக ஒரு வழிமுறை சொல்லுங்க சார். பொதுவாகவே மனம் அப்படிங்கிற அந்த அற்புதமான இடத்துல வந்து சினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நுழையாமல், அதே சமயத்தில் செய்கிற வேலைகளில் வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா, அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து கஷ்டப்படும் பொழுது அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது கஷ்டம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உண்மையாலுமே ஒவ்வொருவருமே வந்து ஒவ்வொரு மனுஷாலும் ஒவ்வொரு விதமான கோணத்தில் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா மனுஷாளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்நாளில் வந்துடுது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. அப்போது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து கடவுளோட அமைப்பில் வருது அப்படிங்கிறத விட வந்த அதிர்ஷ்டத்தை வந்து தக்க வச்சுக்க முடியும், அதை வந்து நீடிக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை. 5 வருஷம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து 10 வருஷம் அல்லது 15 வருஷத்துக்கு வந்து நிலைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வலிமையாக ஏற்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய மனசு தான் காரணமாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம என்ன தான் பணம் வாங்குறதுக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியுங்களா, பணம் சம்பாதிக்கணும், தனம் சம்பாதிக்கணும், நிறைய பிரபல்யமாக இருக்கணும், காசு பணம் நிறையா சேரணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பணம் சேர்றதுக்கு கடவுள் வழிபாடு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா, எந்த கடவுளை கும்பிட்டா எந்த சாமியை கும்பிட்டா எல்லா சாமியும் ஒன்று தான். உங்களுடைய ஜாதகப்படி ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து தான். எந்த சாமியுமே ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துக்கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரியான விதி விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விதிக்கு தகுந்த மாதிரியான உங்களுடைய மதியை செயல்படுத்தக்கூடிய தகுதி எல்லா கடவுளுக்குமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். உருவம் உள்ள கடவுளாக இருந்தாலும் சரி, உருவம் இல்லாத கடவுளாக இருந்தாலும் சரி, பருவத்தோடு சாமி கும்பிட்டாலும் சரி, பருவம் இல்லாத வயதில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமான ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்திலையும் அந்த மாதிரியான தகுதி எந்த வயசில் வருது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகம்,
அந்த ஜாதகம் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய மனம் அப்படிங்கிற விஷயத்தில் சினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்காம கண்டிப்பாக இந்த பணம் அல்லது தனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை செலவு பண்ணீங்கன்னா மதிப்பு அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வந்து சேரும், யாராக இருந்தாலும் அப்படிங்கிறது. பலருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? என் பேர் தங்கராஜுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையில தான் பண்றேங்க. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு என் பொண்ணுக்கு கேட்போம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 7/11/85. பிறந்த நேரம்? 12:45 AM. AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? இப்போ சொந்த தொழில நான் ஆரம்பிக்கலாமா என்னன்னு கேட்போம். ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். அதாவது பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி. ரொம்ப துணிவான பேச்சு, துணிவாக இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப பணிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. காலையில் நேரத்தில் கவலைப்படாமல் இருங்க. சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு வந்து சொந்த தொழில் தான் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பயப்படாமல் வந்துட்டு இருங்க. அடிமை தொழில் அப்படிங்கிற உத்தியோகம் வந்து உங்களுக்கு அவ்வளவான சிறப்புகள் கொடுக்காது. அதனால் சொந்த தொழில் பண்ணலாமாங்கிற கேள்விக்கு உறுதியாகவே பண்ணலாம். நீங்கள் பண்ணாமல் இருந்தால் கூட இந்த வருஷம், அதாவது ஜூன் 6வது மாதத்துக்கு மேலே, ஜூன் மாதத்துக்கு மேலே நவம்பர் மாதத்துக்குள்ளே அற்புதமான தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. அமையக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு 27 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஓரையில் வந்து செவ்வரளி பூ வச்சு, 9 வெத்தலையும் செவ்வரளி பூ வச்சு அதில் வந்து என்ன தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தொழிலினுடைய பெயரை எழுதி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை அப்படிங்கிறது எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நிச்சயமாக 27 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத வகையில் தொழில் அமைஞ்சு விளையாட்டுத்தனமாக தொழில் ஆரம்பித்தால் கூட அது விபரீதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சூரிய நிலா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 19/5/1994. பிறந்த நேரம்? 6:51 AM PM? 6:51 ஓகே. PM மேம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சிம்ம ராசி, பூராட நட்சத்திரம். என்னமா கேட்கணும் உங்களுக்காக? கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுத ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து சக்சஸ் ஆகுமான்னு கேட்கணும். அப்புறம் அக்கா வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்க, அவங்க கூட சேர்ந்து பண்ணலாமா, இது மூணு கேட்கணும். சரி, இப்ப இதற்கான விடைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். சிம்ம ராசி சொல்லியிருக்கீங்க, நட்சத்திரம் வந்து போராடம் சொல்லியிருக்கீங்க. போராடம் வராதுங்க. அதாவது நட்சத்திரம் போராடமாக இருந்தது அப்படின்னா ராசி தனுசு ராசி தான் வரும். அதே மாதிரி சிம்ம ராசியாக இருக்கணும் அப்படின்னா நட்சத்திரம் வந்து பூரமாக இருந்துகிட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால வந்து உங்கள் நட்சத்திரம் பூரம், ராசி சிம்ம ராசிங்கிறது கரெக்டாக இருந்தால் நட்சத்திரம் பூரம் அப்படிங்கிறது தான் சரியாக வரும். சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு வந்து அரசு வகையில் உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே 12 ராசிகளில் வந்து ஒரு சில பேருக்கு அரசு துறையில் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் அரசு துறையில் வந்து அதிகாரமான பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ஜாதகப்படி அரசு துறையில் வந்து பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் சொந்த பந்தங்களோடு எவ்வளவுதான் அக்கா உங்களுடைய சகோதரி நல்லவங்களாக இருந்தால் கூட சொந்தமாக இருவரும் சேர்ந்து கூட்டாக தொழில் பண்ணுவதற்குண்டான இடம், அதாவது அதற்குண்டான தகுதி வந்து உங்கள் ஜாதகத்தில் குறைவாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் தள்ளி நின்று இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது. தொழில் ரீதியான வகையில் உங்களுடைய ஜாதகப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தன்மையோடு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் தொழில் ஸ்தானம் நல்ல பலமாக இருக்கிறதுனால எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் வந்து இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் தொழில் ஆரம்பிங்க. கண்டிப்பாகவே நல்லா இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் கோவில்பட்டியில இருந்து சங்கரி பேசுறேங்க. சங்கரிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். அவருடைய பெயர்? மாரிமுத்து. டேட் ஆஃப் பர்த்?
டேட் ஆஃப் பர்த் வந்து 14/1/1966. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல. பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, அதான் கேட்கணும். ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். சுவாதி நட்சத்திரம் துலா ராசியை சேர்ந்த உங்களுடைய கணவருக்கு வந்து உடல்நல சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்பு இருக்கிறதா கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது அஷ்டமி தினத்தன்று வந்து சனிக்கிழமை நாள் வரக்கூடிய அஷ்டமி தினத்தில் வந்து பைரவர் கோயிலுக்கு கால பைரவர் சன்னதியில் வந்து காலை மாலை விளக்கேற்றி வந்து அர்ச்சனை பண்ணுங்க இவருடைய பேரில். அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணும் பொழுது இவர் வந்து பல வர்ணங்களில் வந்து வஸ்திரம் அணிஞ்சுக்கணும். அதாவது ஒரே கலர், அதாவது ஒயிட்டு, அதாவது வெள்ளை அல்லது பச்சை அப்படின்ற மாதிரி கலர் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பல வர்ணங்களோட சேர்ந்த வஸ்திரத்தை அணிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அந்த அர்ச்சனை பண்ண அந்த நாள் முழுவதும் வீட்டில் சாப்பிடாம ஏதாவது கோயிலில் கொடுக்கக்கூடிய அன்னதானமோ அல்லது பிரசாதமோ சாப்பாடை வச்சுக்க சொல்லுங்க. அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள தெருவில் இருக்கிற நாயில் வந்து நோயோடு இருக்கிற ஏதாவது ஒரு நாய்க்கு வந்து அதாவது வயிறு நிறைய குறையில்லாத ஒரு உணவு வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கங்க. அந்த மாதிரி தொடர்ந்து 7 வாரம் பண்ணும் பொழுது 8வது வாரம் இவருடைய உடம்புல வந்து மாற்றம் தெரியும். எவ்வளவுதான் நோயாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து 8வது வாரத்திலிருந்தே நட்டமில்லாத ஒரு நன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்பை 8வது வாரத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாங்க. அந்த மாதிரி நன்மை உண்மையாலுமே கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க மேடம். பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என்னுடைய பேர் பரதன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பாண்டிச்சேரியில பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பரதன் என் பேரு. என்னோட ராசி சிம்ம ராசி. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1980. பிறந்த நேரம்? காலை 5:30. ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி வந்து சிம்ம ராசி. நட்சத்திரம்? நட்சத்திரம் பூர் நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு ஒரு ஜாப் வேலை இல்ல. ஒரு 6 மாசமா வீட்டுல இருக்கேன். அது எப்ப கிடைக்கும்? இது லைஃப் எப்படி இருக்கும்? கண்டிப்பா சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்டிருக்கீங்க. கடந்த 6 மாசமா தான், அதாவது 36 வயசுக்கு மேலே தான் உங்களுடைய ஜாதகப்படி முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி முன்னேற்றம் வரக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். கவலைப்பட வேண்டாங்க. அடுத்து அதாவது இதை விட பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு தான். அதுக்காகத்தான் அந்த வேலை போயிருக்கு. இப்போ சாதாரணமாக நம்ம நடந்து போகிறோம்னு வைங்களேன், நேரான பாதையாக இருந்தால் நம்ம சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கலாம். அதுவே பாதையில் ஒரு பள்ளம் வந்துன்னு வைங்களேன், அதை தாண்டதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து தான் நம்ம வேகமாக நடந்து அந்த பள்ளத்தை தாண்டுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்து இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதுக்காக பயப்பட வேண்டாங்க. மனசு கவலைப்பட வேண்டாம். யார் என்ன பேசினாலும் மனசுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் துணிவாக இருக்கக்கூடிய அதிகாரமாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் பணிவான ஒரு சூழ்நிலையை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த இன்னொரு 3 மாதங்களில் அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை பார்த்து கேவலமாக நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். அழைப்பிற்கு நன்றி சார். யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கேட்கின்ற நபர் வந்து மிகப்பெரிய தனவானாக இருந்தாலும் சரி, தனத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பாக்கியவானாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப எளிமையான முறையில சிம்பிளான பரிகாரம் சொல்றீங்க சார். இதான் உங்களுடைய தனித்துவம், சிறப்பம்சம்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. என்னுடைய 30 வருட ஆராய்ச்சியில் நான் கண்டுகிட்ட இந்த தத்துவத்தை வந்து இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக பணிவோடும் துணிவோடும் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம் சார். வணக்கம். மிருத்யுஞ்சயாய ருத்ராய
நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. வணக்கம் சார். இந்த பஞ்சாங்கம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? பல வகைகள் இருக்கிறதுனால அதை பார்த்த உடனே இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதை பார்க்க முடியும் சார். எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு வந்து அதை பார்த்து எதையுமே கணிக்க தெரியலையே. இதன் தாற்பயம் குறித்து சொல்லுங்களேன். கண்டிப்பா. இது வந்து வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்கறது உண்டு. எனக்கு வந்து இந்த பஞ்சாங்கங்களில் 2 வகையான பஞ்சாங்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நிறையா பஞ்சாங்கங்கள் இருக்கங்காட்டி எனக்கு வந்து எந்த வகையில் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. உதாரணத்துக்கு கிரகநிலை மாறி விடுறது. ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருந்தா அந்த ஜாதகத்தில் பார்த்துருந்தேன்னா புதன் இந்த இடத்துல இருக்குது, திருப்பி புதன் வந்து மாறிட்டுறது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து மாறிடுறது. இந்த மாதிரி கிரகநிலைகள் அனைத்துமே சில மாறப்படுகிறது. அப்படி மாறப்படும் பொழுது பலாபலன்களும் மாறப்படணும். அப்படி மாறிடுத்து அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போ பலன்கள் மாறிடுது அப்படின்னு சொன்னால் என்னோடய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியாதே நிறையா பேர் குழப்பங்கள் இருக்குது. சார் இது ரொம்ப குழப்பம் வர்றது எதுனா கல்யாண விஷயங்கள்லாம் நிறையா குழப்பங்கள் வரும். உதாரணமாக பையனோட ஜாதகம் திருமணமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போது அவருக்கு அனுஷ நட்சத்திரம் இல்லை, அவருக்கு கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு பக்குன்னு ஆகிடும். ஐயோ இந்த நட்சத்திரம் சேர்ந்தது, அடுத்து இந்த நட்சத்திரம் சேரல, ஒருவேளை இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு இது காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற நிறைய சம்சயம், நிறைய எண்ணங்கள் அவளுக்குள்ளே தோணுமோ. அப்படி இருக்கிறவாளுக்கு என்ன ஒரு சுலபமான வழி அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. அந்த கேள்வி நீங்களும் ரொம்ப அழகாக கேட்டிருக்கல. ஆக இதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால்னா, பொதுவாக நம்மளுடைய பெரியவங்களை எந்த விஷயத்தை பிரயோகம் பண்ணுறாலோ அதைத்தான் நம்ம வந்து வழிமுறையாக கடைபிடிக்கிறது வழக்கங்களாக எடுத்திருப்போம். இது பரம்பரை அப்படின்னு சொல்லுவா. இந்த பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு, இந்த பாரம்பரியமாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உதாரணமாக அப்பா வழிபட்ட குலதெய்வம் நம்ம வழிபடுறோம், தாத்தா வழிபட்ட குலதெய்வத்தை நம்ம வழிபடுறோம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்பா வந்து ஒரு வகையான பஞ்சாங்கத்தை கடைபிடித்தாலா அதே மாதிரி பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி திருமணம் பார்க்கக்கூடிய பொன் ஜாதகம் இருக்குது, மாப்பிள ஜாதகம் 2. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு சம்சயம் இருந்ததுன்னா 2ஐயும் போட்டு வச்சுக்கணும். மாப்பிள ஜாதகம் எந்த பஞ்சாங்கத்தை வைத்து பார்த்திருக்கப்படுகிறதோ அதே பஞ்சாங்கத்தை வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துட்டேல் அப்படின்னு சொன்னால் 2 கிரகநிலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பெரியவங்க என்ன ஜாதகம் போட்டிருக்காலோ அதை அப்படியே பிரயோகப்படுத்து, அப்படியே பயன்படுத்துறது சிறப்பு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டிதான். உங்களுக்காக என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஒரு நிரந்தர வேலைகள் விவசாயிகள் எதுவுமே ஒரு விருத்தி இல்லாம. சார் கவலையப்படாதீங்க சார், இதற்கான தீர்வுகள் இப்ப கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அதாவது நிரந்தரமான வேலைகள் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு அப்படிங்க இல்லையா? திருமணம் எப்படி நடக்கணும்? சரி, பொதுவாக வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்துட்டேன்னா நமக்கு வந்து கர்மஸ்தானம் வந்து பலமாக இருக்கும் பொழுது தான் வேலை வாய்ப்புகள் பலமாக இருக்கும். கர்மஸ்தானம் வந்து பலமாக இல்லைன்னா வேலை வாய்ப்புக்கு பலமாக இருக்காது. உங்களுக்கு வந்து தடங்கள் மாதிரி ஏதாவது ஆகிட்டு இருக்கா? வேலை வாய்ப்பில் தடங்கள் ஆகிட்டு இருக்கா, இல்லை வேலை வாய்ப்பே கிடைக்கிறது இல்லையா? தடங்கள் ஆகிட்டு இருக்கு. தடங்கள் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த தடசங்கள் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் ராகு கேது இந்த 2 கிரகங்களுக்கு ஆத்மார்த்தமான அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் பசும்பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். 48 நாள், ஒரு மண்டலம், அப்படி இல்லைன்னா 90 நாட்கள் ஸ்ரத்தையா பக்தியா நித்யாபிஷேகம் பண்ணும் பொழுது இந்த தடசங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போயிடும். ராஜகோபாலேந்திரம் சொல்லுவா. இது உத்தியோகஸ்தானத்துக்கு பலம் பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் சன்னிதானத்துக்கு போங்க, மீனாட்சி அம்பாளுக்கு மாலை வாங்கி சாத்துங்க, குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுறதும், அதே மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேகமும் பில்வ மாலையும் வாங்கி சாத்துங்க. இது பார்வதி பரமேஸ்வர பிரார்த்தனை பண்ணும்போது கல்யாண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறைய கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
மேடம் என் பையனுக்காக கேட்கணும். அவருடைய பெயர் பிரதாப். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 20/11/2000. சரிங்கம்மா. இன்னைக்கு பிரசாத் 5:35 நினைக்கிறேன். இடையில அவங்க அப்பா கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு. சரி அதுக்காக கேட்கணும். கண்டிப்பா சார். இப்ப இதற்கான இப்ப 11th படிக்கிறான். என்ன குரூப் எடுத்தா கரெக்டா இருக்கும் அவனுக்கு அப்படின்னு கேட்கணும். காலேஜ் வந்துட்டு என்ன எடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்கணும். சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாமா? ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். அவ அப்பா என்ன பண்ணி பிசினஸ் வந்துட்டு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சம்பந்தமாமா? கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. வோடஃபோன் அந்த மாதிரி ரீசார்ஜ். சரிம்மா, அது ரீசார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து இப்போ லாஸ் ஆயிடுத்து. பிசினஸ் சம்பந்தமான சில தடங்கல்கள் இருந்துருக்கு. இதுக்காக என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். சரிம்மா. ஒரு 10 வருஷமாவே 7-8 வருஷமா ரொம்ப டல்லு. சரிம்மா, அதுக்காக தான் கேட்கலாம்னு கேட்டேன். கவலையே படாதீங்கம்மா. ஒரு நல்ல சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சோண்டு பன்னீர் விட்டுட்டு உள்ள வந்து காசு 8 காசு போட்டுக்கணும். ஒவ்வொரு காசும் போடும்போது ஓம் குபேரலக்ஷ்மி நமஹ, 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 இப்படி 8 காசு உள்ள போட்டுக்கணும். போட்டுவிட்டு மேலே வந்து தாமரை வச்சுக்கிறது. இந்த தாமரையை வச்சுட்டு குங்குமம், சுத்தமான குங்குமம் எடுத்து வச்சுக்கணும். அந்த குங்குமம் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து அந்த தாமரைக்கு மேலே வெள்ளையா இருக்கு பார்த்தல, அது மேலே இந்த தாமரை முக்குள்ள மேலே வந்து மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்றது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ, இல்லைன்னா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மாதிரி அம்பிகையோடைய பிரார்த்தனையை தினம் 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 பண்றது உத்தமமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவருக்கு அக்கௌண்ட் சம்பந்தமா எடுக்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உதவிகரமா இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேம், நான் என் பையனுக்கு கேட்கணும் மேம். அவருடைய பெயர்மா? அவன் பேர் எம் செல்வகுமார் மேம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு செல்வகுமாருக்காக? செல்வகுமாருக்கு வந்து 12வது படிக்கிறாங்க மேம். அவன் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பா சார். இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. செல்வகுமாருக்கு வணக்கம் சாமி. செல்வகுமார் கேட்கணும். செல்வகுமாருக்கு படிக்கிறதுக்கு கேட்கணும். என்ன படிக்க போறாரு கேட்கணும் இல்லையா? ஆமாங்க. என்ன படிக்க விருப்பப்படுறாரு அவரு? அவர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. பயோமேக்ஸ் எடுத்திருக்காப்ல. சரிம்மா. இந்த இவங்களோட அமைப்பை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு குரு சார்ந்து வருது. இந்த குரு சார்ந்து வந்தாலே பார்த்துட்டீங்கன்னு சொன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப விசேஷமா இருந்துட்டு இருக்கும். எந்த விஷயங்கள் எடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் சார்ந்து பண்றது, அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்து பண்றது உன்னதமான பலன்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஸோ ஆக வண்டி வாகனம் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு போறதும் இந்த இவங்களுடைய அமைப்பு, அதாவது கிரகநிலையோட அமைப்பு உகந்ததா இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மாற்றத்தை கொடுக்குமா. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா வாழையடி வாழையா பரம்பரையா ஒரே மாதிரியான பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஆண் வாரிசுகள் இல்லாம இருக்கிறது, அப்படி இல்லைனாக்கா முதல் அல்லது 2வது குழந்தைக்கு வந்து திருமண தடை. இது வந்து பாத்தீங்கன்னா காமனா தாத்தாக்கு, அப்பாக்கு, பையனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு இப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரியே ஃபாலோ ஆகும் இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன தீர்வு? அதாவது நீங்க சொல்றது பாரம்பரியமா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன இருக்கு? முந்தானத்து வெளிநாட்டில் நான் துபாயில் இருக்கும்போது ஒருத்தர் கேட்ட விஷயங்கள் இதுதான். சார், என்னோட குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் ப்ராப்ளம் இருந்துருக்கு, இதனால என்ன விஷயங்கள் இருக்கு, ஹைப்பர் ஆக்டிவாக இருந்துருக்காங்க இவங்களுக்கெல்லாம். அப்போ என்ன ஜாதகம் சம்மந்தப்பட்டிருக்கும்? இவங்க எங்கள் பரம்பரையில் ஏதாவது பாபங்கள் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப ஷாபக அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாபங்களும் இருக்கும் ஷாபங்களும் இருக்கங்காட்டி இந்த மாதிரி வரும். சரி, பாரம்பரியமாக இருக்கா? அண்ணா தம்பி 4 பேருக்கும் கல்யாணம் ஆகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா 3 பேருக்கு குழந்தைகள் கிடையாது. இந்த மாதிரி ஜாதகங்களும் எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ரொம்ப அருமையான ஒரு தீர்வு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப முடியல, எனக்கு வந்து 1 ரூபா கூட என்ன இப்போ பைசா கிடையாது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நான் சிரமப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ராமநாம உத்தமம் அப்படின்னு சொல்லி தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணமே. இந்த ராமநாமத்தை சொல்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். சுந்தரகாண்டம் வாசிப்பது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும்.
ஹனுமன் சாலிசா வாசிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். இது வந்து நான் சொன்னது தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சரி, எனக்கு அதுவும் முடியல அப்படின்னு அதாவது அது பண்ண முடியறது, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமே, அதாவது கோயிலுக்கெல்லாம் போக முடியும் சுவாமி, நான் இந்த அபிஷேக ஆராதனைக்கெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவேன் அப்படின்னா 13 வாரங்கள் சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம்னு பேர். இந்த ருத்ரத்தில் வந்து வேதத்தினுடைய நடுப்பகுதி தான் ருத்ரம்னு சொல்லுவா. இந்த ருத்ரத்தை பாராயணம் பண்ணுறது சர்வ பாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவா. எல்லா பாபங்களுக்கும் விமோசனம் உண்டு. அதில் வந்து 300 ஸ்வச்ச மந்திரம் உண்டு. நம்ம ஒரு குழந்தைகிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அப்போதைக்கு என்ன தேவையோ அதை கேட்கும், ஆனால் பின்னாடி வரது அது கேட்காது. ஆனால் பகவான் அப்படி இல்லை, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய கருணாக மூர்த்தி. அவர்கிட்ட கேட்கறதுக்கு இந்த ருத்ரஜமக பாராயணம்ங்கிறது உன்னதம். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, அது முழுமையாக பூர்வ புண்ணியத்தை நீக்கக்கூடிய ஒரு இது, அதை பார்ப்போம். கண்டிப்பா அது என்ன விஷயம் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதல்ல வந்து பலரும் எதிர்பார்த்த வரம் போன்ற விஷயங்கள் நீங்க பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மாமா பாண்டிமாளுக்கு பேசணும். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? பேசுமா, அவங்களுக்காக என்ன கேட்கணுமா? என் மாமா பாண்டிமாள் கட்டி பேசணும். பாண்டியம்மாக்காக என்ன கேட்கணும் இன்னைக்கு? அவர் ராசி எப்படி படிப்பா? ஓகே, படிப்பு மற்றும் எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. சரி சார். பாண்டியம்மாக்கு என்ன கேட்கணும்? படிப்பு, அப்புறம் படிப்பு நல்லா படிப்பாளர் எப்படி சார்? சரிம்மா, வேற என்ன கேட்கணும்? நான் கண்ணனுக்கு பேசணும் சார். சரிம்மா, அதாவது பாண்டியம்மா வந்து இவங்களுடைய எதிர்காலம் படிப்பாளர் என்னன்னு கேட்டேன் சார். சரிம்மா, இந்த படிப்பை இவங்க வந்து எப்படி படிப்பாங்க, நல்லா படிப்புக்குண்டான யோகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பேசக்கூடிய நேரத்தை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிரகநிலை இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அதிகபட்சமாக இருந்துட்டு இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அதெல்லாம் ஜெயிச்சு வாழ்க்கையில் நல்லா முன்னேறி இன்னைக்கு 100 பேர் இருக்கா, 100 பேருக்கு மத்தியில் நல்ல பேரும் உங்கள் குடும்பத்துடைய பேரை நல்லபடியாக எடுக்கக்கூடிய தன்மைகளும் இவங்களுக்குடைய அமைப்புகள் இருக்குது. நல்ல தைரியமாக இருக்கான், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாதுமா. இந்த பாண்டியம்மாவுடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், அருணா பேசுறேன் மேடம். அருணாமா, சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? பிசினஸ் பத்தி கேட்கணும் மேடம். பிசினஸ் குறித்து என்ன தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப டல்லா போய்கிட்டு இருக்கு. அவங்க சிட்டியோட சேர்ந்து பார்ட்னரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே அருணாமா, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, ஆனா பலன் இல்ல. புரியுதுமா அருணாமா, கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. நம சிவாய சாமி. அவரோட பிறந்த தேதி வந்து 17/5/1981. சரிம்மா. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். சரி, அதாவது இவங்க வந்து நிறைய உழைக்கிறா, உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியங்கள் கிடைக்கிறது கிடையாது, நிறைய விரயங்களாகிறது, ஒரு திருப்தியான சூழ்நிலை இல்லைன்னு இல்லையா? ஆமா சாமி, குடும்பத்திலே அதே மாதிரி தான் இருக்குது. சரிம்மா, ரொம்ப உங்களுக்கு சுலபமான ஒரு பிராயஷ்சித்தம் சொல்றேன், நீங்க அதை கேட்டுக்கலாம். பொதுவாக பார்த்துட்டேன்னா உங்களுக்கு வந்து பிள்ளையார் அகவல் படிச்சுப்ப சீதக்கலப செந்தாமரை போம் பாதச்சிலம்பும் படையிசை பாட பொன்னர ஞானம் பூங்குயிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ப்ப, இந்த மாதிரி அவ்வை பிராட்டி எழுதின விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப விசேஷம். இதை டெய்லி எடுத்து படிக்கிறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டா எருக்களம் திரி அப்படின்னு சொல்லுவா. இந்த வெள்ளை எருக்களம் திரி இதை வெள்ளை எருக்களம் திரிய நம்மளுடைய சாதாரண திரி கூட சேர்ந்து திரிச்சு அதை வந்து நெய் தீபமாக கணபதிக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. வீட்டில் ஏற்கனவே நீங்கள் விளக்கு ஏற்றின்னு இருப்பீங்க, அதே மாதிரி தனியாக பிள்ளையாருக்கு இந்த எருக்களந்திரியை போட்டு விளக்கேற்றுறது நல்ல உத்தமமான பலன்களை கொடுக்கும். இந்த பிள்ளையாருக்கு டெய்லி அர்ச்சனை சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக தம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜக, இந்த மாதிரி பிள்ளையாருக்கு டெய்லி ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு சொல்லிட்டு புஷ்பத்தை எடுத்து போட்டு ஆராதனை பண்ணுறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகமாக ஒரு 40 நாள் 45 நாள்லேயே முடிஞ்சிருமா, கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு குடும்பத்துல பரம்பரையா வரக்கூடிய பிரச்சனைக்கு வந்து தீர்வுகள் இருக்கு அப்படின்னு 2 தீர்வுகள் சொன்னீங்க. முக்கியமான ஒரு குறிப்பான ஒரு தீர்வு இருக்கு, ஒரு ஸ்பெஷல் தீர்வு இருக்குன்னு சொன்னீங்க, அது என்னது? இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். பொதுவாக இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டோம்னா பிராயஷ்சித்தத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை தேடுறோம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறோம், மாறணும். எப்போவுமே நம்ம அனுபவிக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு
ரொம்ப அழகாக நம்மளோட சாஸ்திரத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு யமதர்மராஜன் அதே மாதிரி சனீஸ்வரர் 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளி, அந்த கிளியை பார்த்துட்டே இருக்காளாம். ரொம்ப நேரமாக மரத்தில் இருக்கக்கூடிய கிளியை பார்த்துட்டே இருக்காராம். பார்த்துட்டே இருக்கும்பொழுது இவ என்ன பண்ணுவா, சனீஸ்வரர் என்ன பண்ணுவா, யமதர்மராஜன் என்ன பண்ணுவா. சனீஸ்வரர் வந்து சிரமத்தை கொடுப்பார், யமதர்மராஜன் என்ன பண்ணுவார், அதை கொன்றுவார். அப்போது மேலேருந்து கருடன் வந்து அப்படியே பார்த்துதான், ஆஹா இவா 2 பேர்த்தையும் இவ 2 பேரும் இந்த கிளியை பார்த்துட்டு இருக்கா, ஒன்று இந்த கிளி மேலேருந்து விழுந்து அடிபடும், இல்லைன்னா இறந்துடும், இது எப்படியாவது இந்த விதியிலிருந்து நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணுது, ஸ்பீடாக வந்து கருடன் ஸ்பீடாக வந்து அந்த குருவியோ கிளியோ அப்படி பிடிச்சிட்டு நேராக 7 மலை தாண்டி போகிறதான். இவங்களை விட்டு 7 மலை தாண்டி போய் திரும்பி பார்க்குறது தான் அந்த இடத்துல வந்து யமதர்மராஜனும் இல்லை சனீஸ்வரனும் இல்லை. நேராக 7 மலை தாண்டி போய் ஒரு பெரிய அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ளே போய் அங்கே அந்த கிளியை வந்து மேலேருந்து பொத்துன்னு இப்படி போட்டுதான். போடும்போது என்ன ஆயிருக்கு, அந்த இடத்துல அப்போ தான் பாம்பு வந்து கொட்டாய் விட்ட மாதிரி வாயை திறந்துட்டு இருந்தால் டுப்புக்குன்னு பாம்பு வாய்க்குள்ளே போட்டுதான். போட்டு அது கடிச்சு அப்படி சின்ன கொடுத்தான். உடனே இப்போ நினச்சிதான் கருடர், ஐயோ பாரு அங்கேருந்து இவனை தூக்கிட்டு இவ்வளோ சிரமப்பட்டு கூட்டின்னு வந்து இங்கே போட்டால் கடைசியில் பாம்பு வாயிலன்னு நேராக திருப்பி சனீஸ்வரட்டையும் யமதர்மராட்டையும் போய் கருட நமஸ்காரம் பண்ணி சொல்லிச்சான். தெரியாமல் பண்ணிவிட்டேன் நான், விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணல. அப்போ அவர் சொன்னாராம், யமதர்மராஜா சொன்னாரா, இந்த கிளியை நான் எப்போ முடிக்கிறதுன்னு நான் காத்துட்டு இருந்தேன்னாராம். சனீஸ்வரர் சொன்னானா, யாராவது ஒருத்தர கிட்டத்தட்ட 7 மலை தாண்டி கொஞ்சம் சிரமப்பட்டு போக வைக்கணும், நான் காத்துட்டு இருந்தேன், கரெக்டாக நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொன்னாராம். இந்த மாதிரி நம்மளுடைய சாபமும் பாபமும் யாரால மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபத பிரம்மணோதிபத பிரம்மோ சிவோவயஸ்து சதவா சிவோ அப்படின்னு சொல்லுவா. நான் இப்போ லௌகிகமாக அந்த மந்திரத்தை சொல்கிறேன், வேதமாக மந்திரத்தை சொல்லும்போது இன்னும் அதுக்கு பதம் ஜாஸ்தி, சக்தி ஜாஸ்தி. அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் தான் பரமேஸ்வரர். இந்த பரமேஸ்வர வழிபாடும் இந்த பரமேஸ்வருக்கு பண்ண பூஜையும் அவ்வளோ உன்னதமானது. நீங்கள் கேட்ட அந்த பூஜையை நீங்கள் கேட்டிருந்தேன், ருத்ர ஏகாதசினி அப்படின்னு பேர். ருத்ர ஏகாதசினி 12 பிராமணால வச்சு நம்ம வீட்டில் ஒவ்வொரு பிராமணாவும் உட்காந்து ருத்ர சமக பாராயணம் பண்ணுறது அவ்வளவு உன்னதமான பலன். இது பூர்வ புண்ணிய சாபத்தை நீக்கி கொடுக்கும். அற்புதமா சொன்னீங்க. இதனுடைய எடுத்துக்காட்டாக நம்ம வந்து இந்த மார்க்கண்டையன், சத்யவான், சாவித்ரி எல்லாம் சொல்லலாம் இல்லையா? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் உடுமலைப்பேட்டில இருந்து தனலட்சுமி பேசுறேங்க. தனலட்சுமிமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க மகன் கார்த்திகேயனுக்காக கேட்க போறேன். ஓகே, அவருக்காக என்ன கேட்கணுமா? அவங்களுடைய பலன் எப்படின்னு கேக்குறாங்க. என்னமா குறிப்பா தெரிஞ்சுக்கணும் அவருக்காக? ஹலோ, அவருக்காக என்ன குறிப்பா தெரிஞ்சுக்கணுமா? கார்த்திகேயன் சார்க்காக அவரோட பலன், அவரு உத்தியோகத்தை பத்தி கேட்கணுங்க. கண்டிப்பா சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. சரி, கேக்குதுங்களா? நம சிவாயங்க, கேக்குறேங்க. இவங்களுக்கு கார்த்திகேயனை பத்தி கேட்கணும்னு சொன்னீங்க. ஆமாங்க, அவரோட பிறந்த தேதி 1987. பிறந்த நேரம் வந்து பிப்ரவரி 2:56. சரிம்மா. பொதுவாக கார்த்திகேயனோட இதை பொறுத்தளவுக்கு பிரச்சனை ரீதியாக நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எந்த காரியத்திற்காலும் சிறு சிறு தடசங்கள் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கும். என்ன தடசங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இந்த ஜாதகத்தில் சர்பதோஷம் அப்படிங்கிற தோஷம் இருந்துட்டு இருக்கு. இந்த சர்பதோஷத்துக்கு வந்து நீங்கள் 3 ஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த கோயிலுக்கு போய் முதல் ஒரு நாள் தங்கி இருந்து அடுத்த நாள் காலையில் பூஜை ஆராதனம் பண்ணுறது. அப்படி ஆராதனை பண்ணி கொடுக்கக்கூடிய யார் பூஜை பண்ணுறாலோ அவளுக்கு வஸ்திர தானம், வஸ்திரம்னா துணி தானம் பண்ணுறது நல்லது. வெளியில் வந்ததுக்கப்புறம் பக்தர்களுக்கு வந்து அன்னதானம், அதாவது சாப்பாடு விநியோகம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும். 2 இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு நாள் தங்கியிருந்து ஒரு வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். இந்த 3 வழிபாடு வந்து இந்த ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ப்ரொடெக்ஷன் பண்ணும். 1.5 வருஷம் இந்த ஜாதகத்துக்கு வந்து நல்லபடியாக ஆக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை தவிர உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகர்கிட்ட கேளு, இந்த சர்பசாந்தியை பண்ணிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன் கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ராணி பேசுறேம்மா, தமிழரசன். சொல்லுங்கம்மா, தமிழரசன் சார்க்காக என்ன கேட்கணுமா?
ராணிமா டிவி பார்க்காதீங்க, போன்ல எங்க கூட பேசுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? தமிழரசன். என்னம்மா கேட்கணும் அவருக்காக? அவருக்கு கல்யாணம் ஆகி வீட்டுல இருக்காருமா, படிச்சுட்டு இருக்காரு, ஏதோ வேலை கிடைக்குமா, வெளிநாடு இருக்கலாமா? ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாமா? ஓம் நம சிவாய. வணக்கம்மா. நீங்க டிவியை பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்க. இவங்களுக்கு தமிழரசனோட இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு சரிம்மா, இவரோட தமிழரசனோட இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தூரமா வேலைக்கு போறது, அதான் இவர் வந்து தூரமா வேலைக்கு போறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா உள்ளூர்ல இருக்கும்போது நிறைய தடசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால வெளிநாடு வெளியூர் வேலைக்கு போறது ரொம்ப உன்னதமான பலன். 6 வாரம் சுப்பிரமணிய சுவாமிக்கு, அதாவது 6 வாரம் முருகப்பெருமானுக்கு சுத்தி வர்றது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை 6 பிரதட்சணம் பண்ணி அரளி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுறதும், ராஜகோபால யந்திரம்ங்கிற யந்திரம் உன்னதமான பலன் கொடுக்கும். ஸ்ரீரங்கத்தில் போய் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுவாமி தரிசனம், சமயபுரத்தில் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை. இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கும் போது இவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும். முடிஞ்சால் வீட்டில் வந்து கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்பராகத்தை சுவாமியினுடைய விக்கிரகம் அல்லது படத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தில் கையில் சந்தனத்தை வச்சு ஒட்டுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சங்கர்லிங்கம் பேசுறேமா. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ராம் கார்த்திக்காக கேக்குறேன். என்ன கேட்கணும் இன்னைக்கு ராம்காக? என்னுடைய பையனுக்கு திருமணம் எப்பன்னு கேக்குறேன். ஓகே சார், இப்ப கடித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்ல அருமையான பேர் வச்சிருக்கீங்க, சங்கரலிங்கம் சொல்லிட்டு. ரொம்ப நன்றி சார். ஆமா, இது நல்ல உன்னதமான இந்த பேரு வந்து பார்த்துட்டேன்னு சொன்னா அனுகிரகம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரருடைய பேர், அனுகிரகம் பண்ணக்கூடிய பேருன்னு பேரு. அவருக்கு என்ன வயதாகுது, அவருடைய விஷயம் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 3/7/1984. சரிங்க. நீங்களும் டிவி பார்த்து தான் பேசுறீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு எப்படி இருந்துட்டு இருக்கு, திருமண யோகத்துக்கு நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண யோகம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. பொதுவாக இந்த ஜாதகத்தில் லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாள். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் வந்து சனி பகவான் சம்மந்தப்படுறதோ, அதே சமயத்தில் வந்து கேது பகவான் சம்மந்தப்படுறதோ, இவங்களுக்கு வந்து லேட்டாக திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமாக திருமணம் ஆகிறது இவங்களுக்கு தப்பெல்லாம் கிடையாது. வீடு இடமாற்றம் பண்ணுறது அல்லது வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளியில் வந்து 2 பிரதமைன்னு சொல்லுவாங்க. பிரதமைனா இந்த ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு 2 நீங்கள் திருப்பதி போகும்போது வெளியில் விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதை 2ஐயும் எடுத்துகிட்டு வந்து ஒரு மண்டலம் ஒரு கிண்ணத்தில் வச்சு பூஜையை பண்ணி கொண்டு போய் அம்பாள் உண்டியலில் சாத்துறது சீக்கிரமாக விவாக யோகத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எத்தனையோ நேயர்களுக்கு வீட்டில் வந்து பிராயஸ்தம் பண்ணி பரிகாரங்கள் பண்ணி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி, பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் கிடையாது, அந்த பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக நல்ல நல்ல தரிசனம் பண்ணி 4 பேருக்கு நல்லது செஞ்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி பல பேருக்கு பல ஜீவன்களுக்கு உபயோககரமாக இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கிற நேரம் தொடர்பு கொண்டவாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகழாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதோமே. வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.